ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று திருமணப்படலம். இப்படலம் தக்ஷன் தன் மகள் தாக்ஷாயணியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தல், திருமணம் முடிந்த நிலையில் சிவபெருமான் மறைந்திட அம்மை வருந்தி மீண்டும் தவம் செய்தல், சிவபெருமான் அம்மையை அழைத்து கொண்டு கைலை மலைக்கு செல்லல், அம்மையை காணாத தோழியர் தக்கனுக்கு தெரிவிக்க தக்ஷன் சினந்து கூறியன ஆகியவற்றை கூறுகின்றது. தக்ஷன் தன் மகளுக்கு திருமணம் செய்து தர வேதங்களின் முறைப்படி உகந்த நாள் எது என்று ஆய்ந்து யாவும் பொருந்தி வந்த அந்நாளில் மகிழ்ச்சியும் செருக்கும் கொண்டு அனைவரையும் வர சொல்ல தூதர்களை அனுப்பி தெரிவித்தான். நகரம் முழுவதும் சொர்க்கம் போல் அலங்கரிக்கப்பட்டன. தக்ஷன் உமையம்மை தவம் புரியும் இடத்திற்கு சென்று சிவபெருமானையும் உமையம்மையையும் அழைத்து இருவரையும் தன் நகரத்தில் எழுந்தருள வேண்டினான். சிவபெருமானும் தக்ஷனின் வேண்டுகோளை ஏற்று நல்லது என மொழிந்து இருவரும் சேர்ந்து தக்ஷனின் மாளிகைக்கு சென்றடைந்தனர். அஷ்டமங்கல பொருட்களுடன் பெண்டீர் எதிர்கொண்டு வந்தனர். உள்ளே சென்று பொன் ஆசனத்தில் அமர செய்தான். தவத்தை செய்து முடித்து வந்த உமையம்மையை வேதவள்ளி அணைத்து தழுவி மாளிகைக்குள் அழைத்து சென்று கூந்தலை முறுக்கினை மெதுவாக நீக்கி பின் வாசனை திரவங்களை தடவி கங்கையாற்றின் நீரால் நீராட்டி பொன்னாடை உடுத்தி அழகிய மலர் மாலைகளை அணிவித்து பல ஆபரணங்களை அணிவித்து சர்வாபரணங்களுடன் அழைத்து வந்து திரளான உயிர்கூட்டங்களின் தாயான உமையம்மையை சிவபெருமான் பக்கத்தில் அமர செய்தாள். வாத்தியங்கள் வாசித்தனர். திருமால் பிரம்மா அனைத்து தேவர்களும் முனிவர்களும் அழைப்பை ஏற்று வந்தனர். பாடல்களை பாடினர், நடனம் ஆடினர், இசைக்கருவிகளை மீட்டினர், மலர்களை தூவி வாழ்த்துரை மொழிந்தனர். திருமணக்காலம் வந்ததும் தக்ஷன் தன் மனைவியுடன் கரம் பற்றி நீரினை முறைப்படி ஊற்ற வழிபாடு செய்து ஞானமே வடிவமாகிய சிவபெருமானின் சிவந்த கைகளுள் உமையம்மையின் கரங்களை ஒப்படைத்து இவளை தங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி நீரை ஊற்றினான். அனைவரும் கைகூப்பி தொழுது ஆரவாரம் செய்தனர். பிரம்மா வேத நூல் முறைப்படி யாகம் செய்து திருமண சடங்குகள் நிறைவுடன் செய்து வேதமொழி கூற சிவபெருமான் மறைந்தருளினார். 32 அறங்களையும் வளர்க்கும் எம் தாயாகிய உமையம்மை சிவபெருமானை காணாது பெரும் செல்வம் இழந்தது போல் நடுங்கி மயங்கி பின் அழுது வாடினாள். தாயான வேதவள்ளியும் திருமகளும் கலைமகளும் வருந்தாதே, உன் கணவரை அடைய மீண்டும் தவம் செய்வாயாக எனக் கூறி அவளை தேற்ற, உலகங்களை படைத்தவள் நீ, எங்கும் நிறைந்தவர் சிவபெருமான், அவரை மறைக்க முடியுமோ? இது அவரின் திருவிளையாடல். மற்ற தேவ மகளிர்களும் நாங்கள் அனைவரும் தவப்பயனால் கண்டோம், வினைகள் அகன்று உய்வு பெற்றோம், தாங்களும் கடும் தவம் செய்தவர் என அவர்களை வாழ்த்தி கூறினர். கன்னி மாடத்திலிருந்து தவம் புரிய சென்றாள் உமையம்மை. திருமால் பிரம்மா அனைத்து தேவர்களும் வியப்படைந்தனர். தக்ஷன் சினந்தான். கைத்தட்டி சிரித்து நான் செய்து வைத்த திருமணம் நன்றாக உள்ளது என நகைத்தான். என் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி முறைப்படி செய்தபொழுது யாவரும் வெட்கமுற மறைந்தான். ஏதேனும் குற்றம் கண்டானோ என்றான். என்னை மதியாது இடையூறு செய்து மறைந்து போனான். ஒரு பித்தன் அவன். வெட்ட வெளியில் கூத்தாடுபவன் தானே அவன். அந்தணர் வடிவம் கொண்டு வந்து இப்படி மறைந்தவனைப் போல் குற்றம் செய்தவனை நான் மதியேன் என சினந்தான். உமையம்மை அன்புடன் தவம் செய்தால் துறவியைப் போல் சிவபெருமான் வந்து
பிக்ஷை பாத்திரம் ஏந்தி திருநீரணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து சூலம் கையில் ஏந்தி வந்தருளினார். உமையம்மை உணர்ந்து சிவபெருமானின் திருவடியில் வணங்கி துதித்தாள். ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் உமையம்மைக்கு காட்சி கொடுத்தார். உமையம்மை மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். முன்பு மறைந்தீர், இப்பொழுது என் துன்பம் போக்கி அருள வந்தீர் என்று கூறி வணங்க, சிவபெருமான் தன் மலர்க்கையால் அம்மையை எடுத்து இடப வாகனத்தில் தனது இடது பக்கத்தில் ஏற்றி அமர்த்தி உமையம்மையுடன் கையிலை மலை அடைந்தார். தோழியர்கள் இதைக் கண்டனர். நடுங்கி தக்ஷனிடம் சென்று சிவபெருமான் வந்து தன் ரிஷபத்தில் அம்மையை அழைத்து சென்று விட்டார், நாங்கள் கண்டோம் என்று கூறினர். நெய்யை ஊற்றிய தீ வளர்ந்தெழுவது போல் எழுந்து சினந்து தேவர்களை பார்த்து, நான் இனி என் செய்வேன், என் மகளை திருமணம் செய்து கொண்ட அப்பொழுது மறைந்து இப்பொழுது கபாலி வேடம் கொண்டு என் மகளை கைப்பற்றி சென்று விட்டான். முறைப்படி திருமணம் செய்தேன், மறைந்து இப்படி செய்வது முறையோ எனவும், இது பெருமையா அவனுக்கு, இப்படி யார் செய்வார், நம் குலத்திற்கு குற்றம் உண்டாக்கிவிட்டான், என் ஆணையை கடந்து விட்டான். மிகவும் கோபப்பட்டு சிவபெருமானை பலவாறாக நிந்தனை செய்தான். அனைத்து தேவர்களும் அவரவர் உலகம் சென்றனர். மிகவும் கோபத்தால் அறிவில்லாமல் தக்ஷன் சிவன் செய்தருளிய நன்றியை மறந்து, இனி சிவனை நினைக்க மாட்டேன், இகழ்ந்து பேசுவேன் என கூறி அனைவரும் வருந்த தக்ஷன் செயல்பட்டான். பிரம்மா தக்ஷனின் செயலையும் சிவபெருமானின் செயலையும் ஆராய்ந்து பார்க்கலானார் என கூறி திருமணப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் தக்ஷன் கையிலை செல் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.